வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு ஏமாற்றுபவன் ஏமாறுவான். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வசித்து வர்றார். அவர் சந்தைக்கு போகும்போதெல்லாம் எப்படின்னா அவருக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி வருவார். வீட்டில் தனியாக உட்காந்து அதை ருசித்து சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தார். அந்த செல்வர்கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை பார்த்து வந்தான். இவன் எப்படின்னா அந்த செல்வர் எது கொண்டு வந்தாலுமே இவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது ஒரு வழக்கம். செல்வர் வழக்கம் போல் ஒரு நாள் சந்தைக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு கிளாஸில் ஒரு கட்டி தயிர் வாங்கிட்டு வர்றாரு. கிளாஸில் ஒரு கட்டி தயிர் வாங்கிட்டு வர்றாரு. வந்த உடனே வர வழியில் அவர் யோசிச்சுக்கிட்டு வர்றாரு. அதாவது நம்ம என்ன வாங்கிட்டு போனாலுமே அந்த வேலைக்காரன் நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்றான். ஸோ இந்த தடவை வேலைக்காரனுக்கு நம்ம கொடுக்காம இது முழுவதையும் நம்மளே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் எண்ணிடுறாரு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது ஏமாற்ற தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வர்றாரு. வந்துட்டு வீட்டில் நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே வேலைக்காரன் கேட்குறான், ஐயா என்ன கிளாஸில் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த கிளாஸில் ஃபுல்லாக எப்படின்னா சுண்ணாம்பு வாங்கிட்டு போகிறேன். இந்த சுண்ணாம்பு எப்படின்னு பட்டதுன்னு கேட்டோன்னா, இதை சாப்பிட்டோம்னா வயிறு எரிஞ்சு வயிறு புண்ணாகி இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இதை என்னை கேட்காம இது தொட்டுறாத அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன்ட்ட அவர் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு அந்த கிளாஸில் இருக்கிறது சுண்ணாம்பு இல்லை, தயிர் தாங்கிறத அவர் கொண்டு வரும்பொழுது அந்த வாசனையை நுகர்ந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம், இது எப்படியாவது சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு என்ன சொல்கிறேன்னா, ஐயா பெட்ரிலே பார்க்க போட போகிறேன், அதுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சொன்னதுக்கு அந்த செல்வர் சொல்கிறாப்புல, நான் சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் அப்புறமாட்டிக்கு நான் தர்றேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா மாடுகளை கொண்டு போயிட்டு வயல்வெளிகளை நல்லா உழுதுட்டு வா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த வேலைக்காரன் அவன் புரிஞ்சுக்கிறான், நம்மளை இதை நமக்கு கொடுக்காம அவர் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சொல்கிறாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதோட அந்த 2 மாடுகளை ஓட்டி கொண்டு வயல்வெளிக்கு அவன் செல்கிறான், வேலைக்காரன் செல்கிறான். ஆனால் அவனுடைய நினைப்பு என்னமோ இங்கே தான் இருக்குது. போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறான், மாடுகளை கொண்டு வந்துடுறான். அப்போ அந்த செல்வர் கேட்குறாரு, என்ன இவ்வளவு வேகமாக வந்துட்ட, நான் சொன்ன வேலையை முடிச்சியா என்ன அப்படிங்கிறாரு. இல்லையா, ஒரு மாடை கட்டினா ஒரு மாடு இழுத்துட்டு போகுது, ஒரு மாடு அவுத்துக்கிட்டு போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் கொண்டுக்கிட்டு வந்துட்டேன், மாடை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே அந்த செல்வர் கோவப்பட்டு, நான் சொன்ன வேலையை உன்னால் முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஓங்கி
அவனுடைய வேலைக்காரனுடைய முதுகில் அடிச்சிட்றாரு. அடித்த உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இது நாள் வரைக்கும் என்னைய யாரும் என்னை அடித்ததே இல்லை, நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் உயிர் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் இப்போ நீங்கள் கொண்டு வந்த சுண்ணாம்பை குடிச்சிட்டு உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறையை நோக்கி அந்த வேலைக்காரன் ஓடுறான். அவரை பின்தொடர்ந்து அந்த செல்வரும் ஓடுறாரு. அதை குடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்தொடர்ந்து ஓடுறாரு. அவன் போனவன் அந்த கிளாஸில் இருந்த அந்த கட்டி தயிர் எடுத்து குடிச்சிட்றான். அதை பார்த்த அந்த செல்வர் ஏமாத்தணும்னு நினச்சி கடைசியில் நம்மளே ஏமாந்துட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வர. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு உயரிய கருத்துக்கள் இதுதான். ஏமாற்ற நினைப்பவன் ஒரு நாள் ஏமாறுவான். இதுதான் நியதி. வணக்கம்.